வாழ்க்கையில் வெற்றி பெற முதல் படியாக நம் வீடியோவை பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. வெற்றி ஒரே நாளில் கிடைக்கும் அதிசயம் அல்ல, அது நாம் தினமும் செய்யும் சிறிய சிறிய பழக்கங்களின் பெரிய விளைவாகும். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த 7 பழக்கங்கள் பணக்காரர்களையும் தலைவர்களையும், ஏன் உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றிய மனிதர்களையும் உருவாக்கிய பழக்கங்களே. இந்த வீடியோ முடியும் போது இதில் ஒரு பழக்கமாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்தால் அதுதான் இந்த வீடியோவின் வெற்றியாகும். சரி வாங்க, நம்மை மேம்படுத்தும் முதல் பழக்கத்திலிருந்து தொடங்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாதியிலேயே நிறுத்திவிட்டால் உங்களுடைய மனதின் நிலையை அறிவீர்கள். உங்களுடைய வெற்றி தள்ளிப்போகும். எந்த ஒரு பழக்கமும் பிறந்தது முதலே வருவதில்லை, பலரது அனுபவம்தான் உங்களுடைய புத்தகம். சரி வாங்க, நம்மை மேம்படுத்தும் அந்த 7 பழக்கங்களை பார்க்கலாம். முதல் பழக்கம், இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். திசையில்லாத கப்பலுக்கு எந்த காற்றும் உதவாது. அதுபோல இலக்கு இல்லாத வாழ்க்கைக்கு எந்த முயற்சியும் வெற்றியை தராது. நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் என்று, எங்கு போக வேண்டும் என்று, ஏன் அந்த வாழ்க்கை வேண்டும் என்று இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை என்றால் நாம் ஓடுவோம், ஆனால் முன்னேற மாட்டோம். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் ஒரே விஷயத்தை சொல்வார்கள், எனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெளிவாக தெரியும் என்று. இன்றே ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை ஒரே வரியில் எழுதுங்கள். அந்த ஒரு வரிதான் உங்கள் வாழ்க்கையின் திசையாகும். இரண்டாவது பழக்கம், நேரத்தை மதியுங்கள். பணம் போனால் திரும்ப சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் போனால் அது நிரந்தரமாக நம் வாழ்க்கையிலிருந்து போய்விடும். நாம் பெரும்பாலும் சொல்வதென்ன, ஒரு செயலை நாளைக்கு பண்ணலாம், பிறகு பார்க்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு என்ற வார்த்தை தான் பலரது கனவுகளை கல்லறை வரை கொண்டு போய் உள்ளது. வெற்றி பெற்றவர்கள் நேரத்தை நிரப்ப மாட்டார்கள், நேரத்தை பயன்படுத்துவார்கள். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. உங்களுக்கும் அதேதான், வெற்றி பெற்றவர்களுக்கும் அதேதான். வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் நேரத்தை ஆள்கிறார்கள், நாம் நேரத்திற்கு அடிமையாகும். அதனால் நீங்கள் நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தினால் அதனால் வரும் பயன் மிகப்பெரியதாக திரும்பி வரும். மூன்றாவது பழக்கம், தினமும் கற்றுக்கொள்ளும் குணம் வேண்டும். நீங்கள் கற்றது சிறியது போல தோன்றலாம். ஒரு பக்கம் புத்தகமோ, ஒரு வீடியோவோ, அல்லது ஒரு புதிய திறமையோ. ஆனால் நாளை அதே விஷயம் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். உலகம் வேகமாக மாறுகிறது. நீங்கள் வளரவில்லை என்றால் உலகம் உங்களை தாண்டி போய்விடும். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் மாணவர்களே என்று கூறலாம். ஏன் என்றால் அவர்கள் பதவியால் உயர்ந்தாலும் பணத்தால் வளர்ந்தாலும் கற்றுக்கொள்வதை நிறுத்த மாட்டார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கற்றல் நின்ற நாள் தான் வீழ்ச்சி தொடங்கும் நாள். நான்காவது பழக்கம், தோல்வியை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் தோல்வி முடிவு அல்ல, அது வெற்றிக்கான பயிற்சி. தோல்வியை பார்த்து பயந்து முயற்சி செய்யாதவர்கள் எப்போதும் ஒரே இடத்தில்தான் இருப்பார்கள். ஆனால் தோல்வியடைந்தும் மீண்டும் இழந்தவர்கள் தான் வரலாறு படைப்பார்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது, இன்னொரு வழி இருக்கிறது என்று. நீங்கள் தோல்வியடைந்தால் அது உங்களை பலவீனமாக்கவில்லை, அது உங்களை அனுபவம் கொண்டவராக்குகிறது. ஐந்தாவது பழக்கம், ஒழுக்கமும் தொடர்ச்சியும். உங்களுடைய உத்வேகம் ஒரு நாளைக்கு மட்டும்தான், ஆனால் ஒழுக்கம்தான் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வரும். மனம் இல்லை என்றாலும், சோர்வு வந்தாலும், எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் குரல் தான் ஒழுக்கம். தொடர்ச்சியாக செய்த சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளை உருவாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் செய்தது மாயம், ஆனால் தினமும் செய்தது அற்புதம். ஆறாவது பழக்கம், நேர்மறை சிந்தனை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். என்னால் முடியாது என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியாது. நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைத்தால் வழிகள் திறக்கும். நேர்மறை சிந்தனை பிரச்சனைகளை மறைக்காது, ஆனால் தீர்வுகளை காட்டும். உங்கள் மனம்தான் உங்கள் மிகப்பெரிய நண்பனும் மிகப்பெரிய எதிரியும். ஏழாவது பழக்கம், உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கை. உலகம் உங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் குடும்பம் கூட சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. பெரிய வெற்றிகளின் தொடக்கம் சுய நம்பிக்கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் என்னால் முடியும் என்று மனதுக்குள் சொன்ன நாளில்தான் வெற்றி என்பதே தொடங்குகிறது. முடிவாக இந்த 7 பழக்கங்களை ஒரே நாளில் மாற்ற முடியாது, ஆனால் ஒரு பழக்கத்தை இன்று தொடங்கலாம். அந்த ஒரு பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. வெற்றி உங்களை தேடி வராது, நீங்கள் தான் வெற்றியை நோக்கி நடக்க வேண்டும். இது போன்ற அறிவுரை கேட்பது சுலபம், ஆனால் செயல்படுத்துவது கடினம் என்பது தெரியும். இந்த வீடியோ
இன்னும் சில வினாடிகளில் முடிந்துவிடும். நீங்கள் உங்கள் மொபைல் திரையை மூடிவிடுவீர்கள். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்ப போகிறீர்களா அல்லது வரலாற்றை மாற்றப் போகிறீர்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுத வேண்டிய பேனா உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை மற்றவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் ஜெயிப்பதற்காக பிறந்தவர், வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. இன்று இப்போதே முதலடியை எடுத்து வையுங்கள். நாளை உங்கள் வசமாகும் வெற்றி நமதே. இந்த வீடியோவில் கூறிய பழக்கங்கள் உங்கள் நினைவில் எப்போதும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போதே நம் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.